காவேரி அந்த பக்கம் சும்மா நடந்து போயிட்டுருக்குறாங்க. விஜயோட சித்தப்பா வந்து உனக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்குலாம் விளையாட தெரியாது. தாத்தா சொல்கிறாரு விளையாடு காவேரி ஜாலியாக இரு அப்படின்னு. எனக்கு விளையாட தெரியாது தாத்தா மியூசிக் சும்மா விளையாடுமாம்னு. தெரிஞ்சால் விளையாடட்டும் அப்படின்னு விஜயோட சித்தப்பா சொல்கிறாரு. வேகமாக விஜயும் வந்து காவேரிக்கு உதவி செய்கிறாங்க. ரொம்ப காமெடியாக செஞ்சு ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. ஜெயிச்சதில் உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சித்தப்பாவை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறார் விஜயோட சித்தப்பா. வேகமாக காவேரி வந்து குறும்புத்தனத்தோட இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படி இப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. காவேரியும் ஜெயிச்சிடுறாங்க. அப்புறமா வந்து ரூம்குள்ளே போய் விஜயும் காவேரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நீ நிச்சயதார்த்துக்கு வரமாட்டேன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆளாக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கியே அப்படின்னு. இல்லை அது என் கொழுந்தனார் ஃபங்க்ஷன், அதை நான் நீட்டாக நடந்துக்கணும்ல அப்படின்னு. நீ பேசுகிறதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நாளைக்கு ஃபஸ்ட் ஆளாக கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க, சாரீ நகை எல்லாத்தையும். அப்புறமா இப்படி தாங்க எங்கள் அக்காவோட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தம்னா இன்றைக்கி தான் எல்லாமே இருந்தது. நிறைய வந்து பாடுறதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து மைக் செட்லாம் இறக்குனாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு எங்கள் ஃபேமிலி இருந்துச்சு. அந்த பசுபதியை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா போனார். நானும் சரி போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்பிவிட்டேன். வந்து பனியில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தார். நானும் வாங்கப்பா வீட்டுக்குள்ளேனே எங்கள் அப்பா பேசவே இல்லை. சரி போய் தூங்குங்கப்பான்னு விட்டேன். கடைசிக்கு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த இதை நினச்சா எனக்கு இப்போ கூட வருத்தமாக இருக்குன்னு சொல்லி காவேரி விஜய்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அந்த இதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் அந்த பசுபதினால தான். நாளைக்கு இருக்குது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோயிலில் வந்து எல்லோரும் வந்துட்டிங்களா வாங்க வாங்கன்னு பசுபதியோட மனைவி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ ஆமாம் எல்லோரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா, விஜய்லாம் வரலையானா? அவங்க எங்கள் கூட தான் வந்திருக்காங்க, இந்த வந்திருக்கிறாங்கன்னு சொன்னது தாத்தா எல்லாம் வர்றாங்க. விஜய் வந்து இறங்கிட்டு காவேரியை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டோரை ஓப்பன் பண்ணி காவேரிக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக எல்லாத்தையும் காட்டுற மாதிரி இறக்கி விடுறாரு. பார்க்குறதுக்கு விஜய் பசுபதி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த அழகாக இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து விட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நகை அந்த ட்ரெஸ் எல்லாம் விஜய் வந்து கரெக்ட் பண்ணி விட்றாரு. பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு பசுபதி. ரவுண்ட் பண்ணிலாம் காட்டுறாரு, பாருங்கள் நகைலாம் போட்டிருக்கேன் மனைவி அப்படின்லாம் சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் விஜய் வந்து இப்படி காவேரி தாங்குறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பசுபதிக்கு பயங்கர டென்ஷன், காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பசுபதி வந்து டென்ஷன் ஆகணும் இல்லாமல் விஜயோட சித்தப்பாவும் விஜயோட தம்பியும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் விஜயும் சிறந்த ஜோடியாக அழகாக நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கி ப்ரொமோ முடிஞ்சிருச்சுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் கொஞ்சம் லைக் கொடுங்க.